நினைவு நல்லது வேண்டும். பகுதி 12. சந்தடி சாக்கில் மைத்தியின் வீட்டு சங்கதிகளை சிவராணி அலச, அதில் காதில் விழுந்தவை வேறு அவரது கருத்துக்களை சற்று மாற்றி அமைத்தன. அதற்காகவே தான் மகள் அந்த மாதிரியான பேச்சை எடுத்திருக்கக்கூடும் என்றாலும் உண்மை நிலைதானே தெரிய வந்திருக்கிறது. அலுவலகத்துக்கு கிளம்பும் போது, கட்டாயம் போக வேண்டுமாப்பா, இன்றைக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டில் இருங்களேன் என்று கேட்டாள். என்னடா திடீரென்று என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அதில்லைப்பா, நீங்களும் வீட்டில் இருந்தால் அக்கா திருமணத்திற்கு முன்பு போல நாம் 4 பேரும் கேரம் சீட்டு என்று விளையாடலாமே என்று நினைத்தேன் என்று விழிவிரித்து இமை கொட்டி சாது போல பெண் சொல்லவும் அவருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏய் குட்டி, இது உனக்கு அதிகப்படியாக தோன்றவில்லை? நான் தான் மைத்தி இங்கே எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டேனே, அதன் பிறகும் என்ன என்று கேட்க எல்லோருமே நகைத்தனர். வாய்விட்டு சிரித்து கொண்டிருக்கும் போதே ஒரு வேக மூச்சின் உள்ளிழுப்புடன் மைத்ரியே உடல் விரைக்க எல்லோரும் கேள்வியாய் அவளை நோக்கினர். அண்ணன் கார் என்றால் குரல் நடுங்க. கூப்பிய கரங்களுடன் கண்களால் இறைஞ்சியவாறே அவள் உள்ளே சென்று மறையும் போதே வாய்ப்புறமாக ஆனந்தனின் அழுத்தமான காலடி சத்தம் கேட்கத் தொடங்கிவிட்டது. அப்படி என்ன வேகமோ! திறந்திருந்த கதவை தட்டிவிட்டு ஆனந்தன் உள்ளே வருவதை கவனியாதவள் போல, சரிப்பா, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்கள், இப்போதே மணி 10 போகிறது, இன்னும் தாமதித்தால் உங்கள் அலுவலகத்திற்கு தாமதமாகிவிடும் என்று சிவராணி தந்தையை கிளப்ப முயன்றார். வந்திருப்பவனை சமாளிக்க அப்பாவுக்கு சாமர்த்தியம் போதாது என்பது அவளது அபிப்பிராயம். முதலில் மைத்ரியே இங்கே இருப்பதை அவனிடம் சொல்லாதிருக்க வேண்டும் என்பது அவளது கவலை. ஆனால் வீண் ரசாபாசத்துக்கு அஞ்சியே அதை மட்டும் மறைத்தே ஆக வேண்டும் என்று அவர் எண்ணி இருந்தது அவளுக்கு தெரியாது. அண்ணன் வா என்று அதட்ட, தங்கை முடியாது என்று மறுக்க, சத்தம் உயர்ந்தால் பிரச்சனைதானே, முரட்டுத்தனமாக பிடித்து இழுத்து போகக்கூட முயற்சிக்கலாம். வாருங்கள், உட்காருங்கள் என்று உபசரித்தவரிடம் வெறுமனே வணக்கம் தெரிவித்து ஆனந்தன் சிவராணியிடம் திரும்பினார். மைத்தி என்ன சொன்னாள் என்று வினவினான். தந்தையும் மகளும் சமையலறை பக்கமாக ஒதுங்கி நின்று கவனித்த தாயும் அடைக்கலமாக வந்து அறைக்குள் ஒளிந்திருந்த பெண்ணுமாக நால்வருமே திக்பிரமித்து போயினர். கண் சிமிட்டும் நேரமாக இருக்கலாம், அல்லது மேலும் சில வினாடியாகவும் இருக்கலாம். அவரவர் இயல்புக்கு தக்கபடி வீட்டில் இருந்த 4 பேருமே கலங்கித்தான் போனார்கள். இவனுக்கு எந்த அளவுக்கு தெரியும், அல்லது எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறானா? எந்த அளவு தெரியும் என்று எவ்வாறு அறிவது? பெற்றோரை போலவே அவளும் திடுக்குற்று போதும் இயன்றவரை தன் திகைப்பை காட்டாமல் மறைத்து, யார், உங்கள் தங்கையா? அவள் என்ன சொல்லக்கூடும் என்று கேட்கிறீர்கள்? என்னென்று பதில் கேள்வி கேட்டாள் சிவராணி. தோளை குலுக்கி, எனக்கு எப்படி தெரியும் என்றான் அவன். பின்னே, உங்கள் தங்கை கட்டாயமாக என்னுடன் பேசுவாள், பேசி இருப்பார் என்று எப்படி எதிர்பார்த்த மாதிரி கேட்டீர்களே? எதிர்பார்ப்புதான் என்றான் அவன் ஒப்புதலாக. ஒரு உதவி, உண்மையில் அது கெடுதலை தவிர உதவி இல்லை என்றாலும் அவளை பொறுத்த அளவில் நீ உதவி செய்ததாகத்தான் நினைப்பாள். அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக பேசக்கூடும் என்று எதிர்பார்த்தேன். அத்தோடு மேற்கொண்டு அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் துணிமணி கூட அவள் எதையும் எடுத்து போன மாதிரி தெரியவில்லை. எந்த உதவிக்காகவுமே பழகிய யாரிடம் அவள் போக முடியும்? அவளுடைய ஹீரோ எப்படிப்பட்டவனோ? எடுத்த எடுப்பில் அவளது நகைகளை கேட்டால் நன்றாயிராது என்றும் எண்ணலாம். அதனால் பெண்ணுக்கு பெண்ணாக ஒரு தரம் உதவிய உன்னிடமே வரக்கூடும். வருவாள் என்பது என் கருத்து. கணிப்பு சரியேதானே? கணக்கு நன்றாகத்தான் போடுகிறான். இவனிடம் தந்தையை பேசவே விடக்கூடாது என்று எண்ணியவளாய், இது போதுமா என்று கேட்டாள் சிவராணி. எதற்கு? முன்னே பின்னே சரியாக தெரியாதவர்கள் அவசர அவசரமாக 1000 வேலைகளை முடித்துக்கொண்டு பணிக்கு கிளம்புகிற நேரத்தில் அவர்கள் வீட்டுக்கு திடுதிப்பென்று வந்து நின்று கொண்டு குறுக்கு விசாரணை செய்வதற்கு உங்களது இந்த கணிப்பு மட்டும் போதுமா என்று கேட்டேன் என்று குரலில் அழுத்தத்துடன் கேட்டாள் அவள். சட்டென முகம் கன்றி அது என்று தொடங்கியவன் உடனேயே பேச்சை நிறுத்தி அவளை கூர்ந்து பார்த்தான். பார்வையால் நெஞ்சை துளைப்பது என்றால் இதுதானா? எவ்வளவு பேசியிருக்க கூடாதோ என்று சிவராணி யோசிக்கும் போதே, நீ நேராக பதில் சொல்லாமல் திசை திருப்புகிறாய். அப்படியானால் மைத்தி பேசியிருக்கிறாள், சொல்லு, அவள் எங்கே என்று அவள் புறமாக ஒரு 8 எடுத்து வைத்தவன் அவர்களது உரையாடலை அவ்வளவு நேரமும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்த விநாயகம் இப்போது குறுக்கிட்டார்.
முதலில் உட்காருங்கள் ஆனந்தன், உட்கார்ந்து பேசலாம். இதில் முக்கியமான விஷயங்கள் பலதும் இருப்பதால் என்று அவர் தொடங்க, இப்போது ஆனந்தன் அவரது பேச்சில் குறுக்கிட்டான். என்ன சார், நீங்களுமா? உங்கள் பெண்தான் பொறுப்பற்று பேசுகிறாள் என்று பார்த்தால் நீங்களுமா அவள் சொல்லுக்கு ஆடுவது என்றான் கோபமாக. தந்தையை சொன்னதும் சிவராணிக்கு ஆத்திரம் பித்து கொண்டு வந்தது. ஆமாம் சார், நாங்கள் அப்படித்தான். இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படித்தான் இருப்போம். இப்போது நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்று எடுத்தறிந்து பேசினாள். போய்விடுவேன், ஆனால் உடனேயே போலீசாரோடு திரும்ப வருவேன் என்றான் அவன் மிரட்டலாக. ஏதோ பேச முயன்ற தந்தையின் முன்னே வந்து நின்று, ஓஹோ, மிரட்டி பார்க்கிறீர்களாக்கும். செய்யுங்கள் மிஸ்டர், செய்யுங்கள். அதனால் உங்களைப் போல அல்லாமல் எங்களுக்கும் சட்டம் தெரியும். மைத்ரேயே உங்கள் தங்கையே என்றாலும் அவர் மேஜரான பெண் என்பதால் அவளது விருப்பப்படி அவர்கள் அவளுக்குத்தானே திருமணம் செய்து வைத்துவிட்டு போவார்கள். போங்கள், போய் போலீஸை கூட்டி வாருங்கள், என்ன நடக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றாள் சிவராணி பதிலுக்கு. நாட்டு நிலைமை உணர்ந்திருந்ததால் ஆனந்தன் இந்த சவாலை ஏற்க முன்வராமல் அவளை சுற்றி விலகிச் சென்று விநாயகத்திடமே பேசலானான்.